பக்கவாதம் பாதிக்கப்பட்டுள்ள மனிதர்களின் மூளைக்குள் சிப்பை பொருத்தி முதல்கட்ட சோதனையை தொடங்கியது எலன் மஸ்கின் நியூராலிங்க் நிறுவனம். அமெரிக்க உணவு மற்றும் மருந்துகள் கட்டுப்பாடு நிர்வாகம் கடந்த ஆண்டு நியூராலிங்க் மனிதர்களை கொண்டு சோதனை செய்ய அனுமதி வழங்கிய நிலையில் தற்போது இந்த சோதனை நடைபெற்றுள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் குரங்குகளை வைத்து இந்த சோதனையை நியூராலிங்க் நிறுவனம் செய்திருந்தது. தற்போது முதன்முறை மனிதனுக்கு பொருத்தப்பட்டு இந்த சோதனையின் முதல் படி வெற்றியடைந்துள்ளது. இதனை எலன் மஸ்க் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சோதனை தொடங்கியதாகவும் சிப் பொருத்தப்பட்டிருக்கும் அந்த நபர் உடல் நலம் தேறி வருவதாகவும் எலன் மஸ்க் குறிப்பிட்டுள்ளார். கழுத்து பகுதியில் ஏற்பட்ட பாதிப்பால் பக்கவாத பாதிப்புக்கு ஆளான நோயாளிகளின் மூளையில் சிப் பொருத்தப்படும். இதன் மூலம் அவர்களது எண்ணத்தின் அடிப்படையில் கணனியின் கர்சர் மற்றும் கீபோர்ட் கட்டுப்படுத்தப்படும். இப்போதே சோதனைகள் வெற்றிகரமாக நடந்தாலும் கூட இதுபோன்ற ஒரு சிப் சந்தைக்கு வர குறைந்தது 10 ஆண்டுகள் ஆகும் என்று கூறுகின்றார்கள். இந்த வீடியோ பற்றிய முழுமையான பதிவை எங்களுடைய சேனலை விசிட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம்.